ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு செய்தி பார்க்க வரோம். அதாவது கடந்த வீடியோவில் நான் விஜயனை பற்றி ஒரு உண்மையான செய்தியை போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துருச்சு. அதாவது என்னோடய செய்தி என்னென்னா, வருகின்ற 2026 தேர்தலில் விஜய் அண்ணனால் முதலமைச்சராக ஆக முடியாது. அதற்கான காரணம் என்னன்றதை நான் கொஞ்சம் மேலோட்டமாக பேசியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு வந்த கமெண்ட் பார்த்திங்கன்னா, நீ விஜய் ஆதரவாளர் கிடையாது, நீ விஜய்க்கு எதிராக பேசுகிற அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நான் இந்த சேனல் தொடங்கினதே எங்கள் அண்ணன் விஜய்க்காக தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் சண்டை போட்டு எங்கள் அப்பா அம்மாவை மாற்றினதும் விஜய் அண்ணனுக்காக தான். அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய அண்ணன் விஜய் 2026 முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மற்ற ரூமர்ஸ் மாதிரி, தீய சக்தி திமுக மாதிரி, இல்லை ஆமகரி சீமான் மாதிரி, இல்லை எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னே தெரியாத எடப்பாடி மாதிரி விஜய் அண்ணனை பற்றி தப்பாக நான் எதுக்கு பேசணும்? என் அண்ணனை பற்றி நான் எதுக்கு பேசணும்? காரணம், நான் என் அண்ணனை பற்றி தப்பாக பேச கிடையாது. நான் ரியாலிட்டி என்னன்றதை சொல்கிறேன். இதற்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. ஒரு மாற்றத்தை நம்ம இளைஞர்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா 2026 அண்ணனால் 2026 முதலமைச்சர் ஆக முடியும். ஆனால் நான் சொல்கிற விஷயம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக 2036 கூட அண்ணனால் முதலமைச்சர் ஆக முடியாது. அதுதான் உண்மை. அதற்கான ஃபேக்ட்டு ரிப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன். இந்த வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். ஓகே, இவர் சொல்கிறதுல கண்டிப்பாக உண்மை இருக்குது, 100% நம்பலாம் அப்படின்றது உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். இல்லைனா நீங்கள் கமெண்டில் என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க. ஏன்னா அவர் என்னை விஜயோட ஆதரவாளர் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாச்சு. என்னடா, நான் அண்ணனுக்காக ஒரு சேனல் தொடங்கினேன், அவருக்காக பேசுகிறேன், உண்மையை மட்டுமே என்ன பேசணுன்னு தான் இந்த சேனல் தொடங்கினேன். அப்படி இருக்கும்போது என்னை திட்டானே எனக்கு ரொம்ப சங்கடம் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் லாஸ்ட்டில் எதனால் எனக்கு என்ன சங்கடம் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஃபேக்ட்டுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விஷயங்களை கம்பேர் பண்ண போகிறேன். அதாவது கடந்த தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் இவங்களோட வாக்கு வங்கி எவ்வளோ இருந்துச்சு, அது நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த தேர்தலில் நம்ம விஜயனை புதுசாக வந்திருக்காரு. ஸோ அவரோட வாக்கு வங்கி எவ்வளோவா இருக்கும், இப்போதைக்கு எவ்வளோ அவரால் வாக்கு வங்கி தக்க வச்சுக்க முடியும், ஃபேக்ட் என்ன, ரியாலிட்டி என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அதை நம்ம சும்மா வாய் வழியாக பார்க்காம ரிப்போர்ட்டாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விஜயனை சுற்றி பார்த்திங்கன்னா இளைஞர்களாக இருக்காங்க. இளைஞர்கள் நினச்சா விஜயனை முதல்வராக ஆக்கிடலாம், 2026 அவர் தான் முதல்வர் ஆயிடுவார் அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ரிச்சுவல் வாரிசு விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாருமே நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அதோட ஃபேக்ட் எவ்வளோன்றதை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்த வாக்காளர்கள் 5,16,00,000. இதுதான் மொத்த வாக்காளர்கள், சரிங்களா? இதில் பெண்கள் பார்த்திங்கன்னா 2,82,00,000, ஆண்கள் 2,72,00,000 இதில் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவே வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால தான் எந்த ஒரு கட்சியுமே வரும்போது பெண்களுக்கு அதிக திட்டங்களை வாரி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரீ பஸ்ஸு, பெண்களுக்கு மாதம் அமௌண்ட்டு கொடுக்குறது, பெண்களுக்கு ஓய்வூதியம், என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பெண்களோட ஓட்டை கவர் பண்ணுறாங்க. ஏன்னா பெண்கள் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணுன்றதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஆண்களை விட. அதனால தான் பெண்களை எல்லாருமே கவர்ந்துருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் சொல்லிட்டேன். ஸோ மனசில் வச்சுக்கோங்க, ஆண்களை விட பெண்கள் வாக்கு எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. அதோட பெர்சன்டேஜ் இப்போ ஸோ அப்படி இருக்கும்போது அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, இளம் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா வெறும் 20% தான். அதாவது 100% ஓட்டில் 20% தான் இளம் வாக்காளர்கள். அதாவது விஜயை ஆதரிக்கின்ற நபர்களோட இளைஞர்கள், நான் சொல்கிறேன் இளைஞர்களில் சொல்கிறேன், 20% தான் இருக்குது. ஸோ 20% நம்பி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இளைஞர்களை மட்டுமே நம்பி நம்ம எலெக்ஷனில் நின்றோம்னா முதலமைச்சர் ஆக முடியாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு என்ன பண்ணுற வேண்டுன்றதை நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, கடந்த தேர்தலில் திமுகவோட வாக்கு வங்கி எவ்வளோ, அதிமுகவோட வாக்கு வங்கி எவ்வளோ, மற்ற கட்சிகளோட வாக்கு வங்கி எவ்வளோ, இந்த ஆமகரி குஞ்சு சீமான் இருக்கார்ல, நாம் தமிழர், அவரோட வாக்கு வங்கி எவ்வளோ அப்படின்றது எல்லாமே நான் பார்த்துட்றேன், சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு
திமுக கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%, எவ்வளோ 40% வந்து இவங்க வந்து ஓட்டை வந்து செக்யூர் பண்ணாங்க. எடப்பாடி பார்த்திங்கன்னா வெறும் 30லேருந்து 33%க்குள்ளே செக்யூர் பண்ணிட்டாங்க. அடுத்தது நாம் தமிழர்ன்றது 6% வந்து ஓட்டு வந்து வாங்கியிருந்தாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 10%க்குள்ளே வந்து வாங்கியிருப்பாங்க. இதுதான் வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர், மற்ற கட்சிகளோட ஓட் பேங்க்ஸ். சரிங்களா? இந்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இது எவ்வளோன்றதையும் பார்த்துக்கங்க. நான் ஸ்க்ரீனில் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ விஜயோட ஆதரவாளர்களோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 20%. அப்போது நீங்கள் இதில் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா போதும் திமுகவுக்கு கிட்டத்தட்ட 40%, அதாவது டபுள் மடங்கு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வாக்கு வங்கிகள் வந்து இருந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில். அதனால தான் அவங்களால வந்து வெற்றி பெற முடியுது. இதுதான் ஃபேக்ட்டு. அப்போது இந்த 20% வச்சு மட்டும் விஜயினால் முதல்வராக வந்து வர முடியாது. அதுதான் ஃபேக்ட்டு. அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சொல்யூஷன் வெரி சிம்பிள் தான். இளைஞர்களை மட்டும் இல்லாமல் பெற்றோர்களையும், உறவினர்களையும், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, மாமா சித்தி எல்லாத்தையும் விஜய்க்கு சார்ந்தவராக ஓட்டர்ஸாக மாற்றணும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன். இதில் எந்த பர்சன்டேஜ், எந்த வயது வரம்பில் இருக்கிறவங்க அதிகமான ஓட்டர்ஸாக இருக்காங்க, அவங்க யாரை சார்ந்து இருப்பாங்க, இந்த இப்போ 2026 ஓட்டு எலெக்ஷன் நடந்தால் கூட யார் ஜெயிப்பாங்கன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், உதாரணமாக 18 வயசுலேருந்து ஒரு 29 வயசு, 30 வயசு வச்சுக்கோங்க. 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களோட சதவீதம் வெறும் 1,18,00,000 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20%. ஆனால் 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற வாக்காளர்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பிரமிச்சிருவீங்க, 45%. கிட்டத்தட்ட 40லேருந்து 45% செக்யூர் பண்ணுறது இந்த 30 வயதுலேருந்து 50 வயது வரை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 50 வயசுலேருந்து 60 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10% செக்யூர் பண்ணுறாங்க. சில பேர் வந்து 15% கூட சொல்கிறாங்க. அது வந்து இனிமேல் வந்து வாக்கு ஒரு எலெக்ஷன் நடந்தால் தான் தெரியும் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இது வந்திருக்காங்க. ஆனால் 30%லேருந்து 30 வயசுலேருந்து 50 வயசு இருக்கவங்க கண்டிப்பாக 40லேருந்து 45% வந்து இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இளைஞர்களை மட்டுமே நம்பி விஜயால் முதல்வராக ஆக முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, இந்த 30%லேருந்து 50% வரை, 50 வயசு வரை இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யோசிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் நம்மளோட ஜென்ரேஷன் கிடையாது. இவங்கெல்லாம் திமுக, அதிமுகவை சார்ந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க. அதனால தான் இன்னைக்கு வர திமுக, அதிமுக ஆட்சியில் வந்துட்டு இருக்கிறது காரணம் இவர்கள் தான். இவர்கள் வேறு யாருமே கிடையாது, நம்மளோட அப்பா அம்மா தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு 20 வயசு ஆகுது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 35 இல்லை 40 வயசு. சரியா? சிலப்போ நீங்கள் தம்பி, தங்கச்சி இல்லை அக்கா அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், யாராச்சும் இருந்தாங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 45 வயசு. எப்படினாலும் ஒரு 50 வயசுக்குள்ளே அவங்க நம்ம அப்பா அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க தான் யார் வரணுன்றதை முடிவு பண்ணுறது. அப்போது நம்மளோட முதலாய கடமை, நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலேயோ நம்மளோட அன்னைக்கு வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக மட்டும் முதல்வர் ஆயிடுவான்றது நம்பாதீங்க. அப்போது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணாமலாம் இல்லை. அது நம்மளோட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு. ஆனால் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அப்பா அம்மாவை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா, அதாவது வீட்டில் உள்ளவங்களை மாற்றிட்டிங்கன்னா வெளியில் உள்ளவங்கள ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. ஒவ்வொரு இளைஞனும் இளைஞியும் வீட்டில் இருக்கவங்கள மாற்றுங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்க ஓட்டு போடுங்கன்றதோட ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்கள மாற்றுங்க, நாடே மாறிடும். அவ்வளோதான். நம்ம கையில் நான் சொல்கிற மாதிரி இதை 20% இளைஞர்கள் தன்னோட அப்பா அம்மாவை மட்டும் ஓட்டு விஜய்க்கு போட வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 60% வாங்கி விஜய் அண்ணனால் இந்த 2026 முதலமைச்சராக தனி பெரும் கட்சியாக ஒரு வரலாறு படைத்த மனிதனாக அரியணையில் ஏற முடியும். ஆனால் இது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம இளைஞர்கள் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஓட்டு போட்டு எங்கள் அண்ணனை என்ன ஆக்கிடுவோம், முதலமைச்சர் ஆக்கிடுவோம். 20% வச்சுட்டு நீங்கள் எப்படி வந்து ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த பதிவு. நான் விஜய் அண்ணன் மேலே எனக்கும் அன்பு, பாசம், மரியாதை, என் அண்ணன்ற உறவு எனக்கு வந்து இருக்குது. அதனால தான் நான் சோசியல் மீடியாவில் வீடியோ பார்த்துட்டு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இந்த மாதிரி விஜய் அண்ணன் வந்து 2026
எலெக்ஷன் ஜெயிச்சிருவோம் முதல்வர் ஆயிடுவார்னு வாய் வழியே சொல்லாமல் ஒரு சேனலை தொடங்கி எனக்கு தெரிகிற அறிவை நான் உங்களுக்கும் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்காவுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த சேனலை தொடங்கினேன். அதாவது நம்மளோட கடமை நம்ம விஜயண்ணனுக்கு வாக்கு செலுத்துறதாக மட்டும் இருக்காமல் நம்ம கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா அம்மா பின்ன தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா ஒருத்தரையும் விடாதீங்க. எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டையும் விஜயனோட சின்னத்துக்கே விசில் சின்னத்துக்கே போட வைங்க. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜயண்ணனால் முதலமைச்சராகதை யாருனாலையும் தடுக்க முடியாது. ஈவன் சக்தி திமுக நினச்சாலுமே தடுக்க முடியாது. ஆனால் இதை நடத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களை மட்டும் நம்பாதீங்க, உங்கள் வீட்டையும் நம்புங்க. இதை ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, என் வீட்டில் கடந்த 65 ஆண்டு காலமாக அம்மா ஏடிஎம்கே அப்பா திமுக இவங்க 2 பேரும் மாறி மாறி நாட்டுக்கு இந்த ஓட்டை போட்டனால தான் இந்த நாடு இப்படி ஆயிருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, ஏன் அப்பா மட்டும் இப்படி பண்ணுறனால நாடு மாறாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு ஓட்டும் தான் பல ஓட்டாக மாறுது. ஒரு துளி வெள்ளம் ஒவ்வொரு துளியாக சேர்க்குற வெள்ளம் தான் பெரும் வெள்ளமாக மாறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஓட்டையும் விட்டு வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் விஜயனனுக்காக நம்ம செக்யூர் பண்ணோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 20% வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு தேவை தனித்துவமாக ஜெயிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 45% இருந்தால் மட்டும்தான் இன்றைய நிலைமைக்கு விஜயனால் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். ஸோ அதற்கான வேலை உங்கள் வீட்டிலேருந்து மாறணும், உங்கள்கிட்டருந்து மாறணும். உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவை எல்லாத்தையும் உறவினர்கள் எல்லாத்தையும் விஜய்க்கு ஓட்டு போட வைங்க. இதுதான் நம்மளோட முதல் கடமை. அப்புறம் நீங்கள் சோசியல் மீடியாவில் வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் அண்ணன் நல்லவர் அன்பானவர், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், எங்கள் அண்ணனை முதலமைச்சராக்குவோம். இதெல்லாம் 2வது. ரியாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு வாங்க. சரிங்களா? என்னோட ஒரு பர்சனல் இஷ்யூவே சொல்கிறேன். நான் என்னோடய ஓட்டர் ஐடி கிடச்சோட்டி நான் சீமா நாமக்கறி குஞ்சுக்கு நான் ஓட்டு போட்டேன். ஏன்னா எனக்கு திமுக அதிமுகவே பிடிக்காது. உண்மையாக எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காதனால ஒரே ஆப்ஷன் இருந்து சீமானுக்கு ஓட்ட போட்டேன். ஆனால் சீமானுக்கிட்ட தான் நான் இருந்தேன். விஜய் வர சீமானுக்கிட்ட தான் இருந்தேன். ஆனால் எப்போ விஜய் எலெக்ஷன் வரான்னு சொன்னோம், அப்போயே சீமானுக்கு முகலாம் மாறி போச்சு. விஜய் என் அண்ணனை பற்றி தப்பாக பேச தொடங்கிட்டார். நான் என்ன நினச்சேன், எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி சீமா என்ன சொன்னால், என்னோட தம்பி விஜய் அவர் வந்தால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து முதலமைச்சராக இருப்போம், துணை முதலமைச்சராக இருப்போம், நாங்கள் நாட்டை நல்லாக்குவோம், அவரும் நல்லது செய்கிறதுக்காக வராது, நானும் நல்லது செய்கிறதுக்காக வரேன். நல்ல தப்பு தம்பரெல்லாம் நல்லா அடித்து என்னமோ நல்லவே மாதிரி பேசிட்டு தெரிஞ்சாப்புல. எப்போ அண்ணன் விஜய் அண்ணன் வந்தாரோ எலெக்ஷனுக்கு பாலிட்டிக்ஸ்க்கு, அன்னைக்கு இந்த சீமான் சாக்கடை இந்த 2 பேரும் சேர்ந்து விஜய் அண்ணனை தாக்குறாங்க. ஸோ அதில் நான் அடுத்த வீடியோவில் இவங்களை பற்றி பேசுகிறேன். இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இதே இல்லை, எனக்கு கோபம் தான் வருது. ஏன்னா அந்த அந்த கட்சிக்கு கட்டமொழிக்காக நான் கூட திரள் நிதியாக காசு கொடுத்தேன். அதனால் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. என் அண்ணனை பற்றி பேசும்போது நீ யாரா என் அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு, உனக்கு நான் உதவி பண்ணுன்றது எனக்கு வெக்கக்கேடாக இருக்குது. சீமானு இந்த திரள் நிதி வெளிநாட்டு வர பணமும் இங்கே விஜயை பற்றி தப்பாக பேசினா பல கட்சிகள் காசு கொடுக்குது, அதை வாங்கி தின்னுட்டு திரிகிற சீமான் ஆழமக்கறி குஞ்சு, அது கூட சாக்கடை இருக்கான அவன்லாம் என் அண்ணனை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்துருச்சா, எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருந்தேன், எங்கள் அப்பா திமுக, எங்கள் அம்மா ஏடிஎம்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நான் எப்படி சேஞ்ச் பண்ணேன்றது என்னோட சின்ன பர்சனல் இஷ்யூ சொல்கிறேன். இது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் என்னோட. ஏன்னா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி 2026 விஜயனால் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது, அதுக்கு காரணம் இதுதான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீ என்ன விஜயனை பற்றி தப்பாக பேசுகிற, நீ விஜயனுக்கு ஆதரவுலாம் கிடையாது, நீ வேறு ஏதோ கட்சி சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சங்கடமாச்சு. என்னோடய வீட்டில் அப்பா அம்மா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர்த்தையும் பேசி அவங்களோட சண்டை போட்டு, அதற்காக நான் 3 நாள் வீட்டுக்கு வராமல் வெளியில் போய் வீட்டுக்கே வரமாட்டேன், உங்களோட சகவாசமே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்கள மாறுற வர நான் வீட்டுக்கே வராமல் அதுக்கப்புறம் நான் வந்தேன். நான் அதோட டீட்டெயில்ஸே சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஎம்கே, எங்கள் அம்மா ஏடிஎம்கேன்னு, இவங்க 2 பேரையும் நான் 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அண்ணன் விஜயனை எலெக்ஷனுக்கு வராது, நீங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க எங்கள் அப்பா பார்த்துட்டு என்னை சிரிச்சார். எங்கள் அம்மான்னு சொன்னாங்க, சரிப்பா என் போட்டுக்கலாம், அதுக்கு என்ன என் பிள்ளை சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் என்னாச்சு, சரி சந்தோஷம், இப்போ செய்கிறாங்களே பரவாயில்ல, பிள்ளைக்காக இது மட்டும் செய்ய மாட்டாங்களா என்னான்னு. ஆனால் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு நான் ஒரு 2 வீக்ஸ் அப்சர்வ் பண்ணுவேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது எங்கள் அப்பாவோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது எங்கள் அப்பா திமுக தானே, அப்போ திமுகவோட அந்த லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இன்னும்
அவர் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பார். திமுக என்ன பண்ணுது, திமுக என்ன பேசுது அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மா போய் பார்த்தா எங்கள் அம்மாக்கிட்ட ஏடிஎம்கேயோட இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு சந்தேகமாச்சு, என்னடா இது நம்ம டிவிக்கு பற்றி அம்மா நம்ம அண்ணனை பற்றி ஓட்டு போகிறதுக்கு சொல்கிறோமே, இவங்களும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நம்மளால் லீவில் இருப்போம். அப்போ அப்பா அம்மாவை கூப்பிட்டு, ஏமா நீங்கள் இன்னும் மாறலையா, உங்களோட குரூப்லலாம் தெரியுது நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து மாறுற மாதிரி தெரியலையே, ஏமா இந்த கட்சிகள்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா தெரியுன்னு சொன்னாங்க. இல்லைப்பா, நாங்கள் வந்து 60 ஆண்டு காலமாக திமுக அதிமுகன்னு மாற்றி போட்டுட்டோம். ஈவன் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவுக்கும் எனக்குமே வந்து கட்சியில் வந்து வேறுபாடு இருக்குது. நான் ஏடிஎம்கேன்ற அவங்க டிஎம்கேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிவா மாறுவோன்னு. அப்போ நான் கேட்டேன், அம்மா என்னம்மா சொல்கிற, 60 ஆண்டு காலமாக நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க, ஆனால் இதுவரை நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்குமா, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுதா, என்னையை வந்து நீங்கள் வந்து காசு கட்டாமல் நல்ல ஒரு கல்வியை வந்து படிக்க வச்சிங்களா, ஸோ நீங்கள் உழைச்சி காசை எங்கே கொண்டு போனீங்க, நல்ல ப்ரைவேட் மருத்துவமனைக்கும், எனக்கு உடம்பு சரியில்லாதபோது ப்ரைவேட் மருத்துவமனைக்கும் இது ப்ரைவேட் கல்லூரிக்கு தான் கொண்டு போய் என்னை வந்து காசை வந்து கொடுத்தீங்க. ஏன் ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைஞ்சிருந்தா ஏன் அந்த கல்வியை ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாமே, நாட்டு மக்களுக்காக ஒரு தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கலாமே, உங்களோட வாழ்க்கையை எனக்காக போயிடுச்சு இல்லையா, அப்போ நீங்கள் இந்த தப்பை பண்ணீங்க. சரி அதை விடுங்க, நமக்கு தம்பி தங்கச்சி எல்லாமே இருக்காங்க. நாளைக்கு இவங்க வெளியில் போயிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆள்னால ஏதோ ஒரு தீங்கு வருது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாகிறாங்க, நம்மளே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. இதையும் நம்பி மறுபடியும் நீங்கள் ஏடிஎம்கே வந்து ஓட்டு போட போகிறீங்களா? நம்ம சுதந்திரமாக நம்மளோட கருத்தை பேசினாலே நம்மளை தூக்கி உள்ளே போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து ஏடிஎம்கேக்கு மறுபடியும் ஓட்டு போடுறேன்னு சொல்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து சீரியஸாக தெரியலையா? அப்போ நான் என்னத்துக்கு நான் இங்கே வந்து இருக்கணும்? ஏன்னா என்னோடய தலைமுறை, எனக்கு வருகின்ற தலைமுறை, இனிமேல் நான் வாழுவேன், என்னோடய குழந்தைங்க வாழுவாங்க. அதற்காக எனக்கு தெரியும் எந்த கட்சி வந்தால் எனக்கு நல்லதாக இருக்கும், யார் ஊழலற்ற கட்சி தரான்றது எனக்கு தெரியும், அவங்களோட கொள்கை என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் என்னோடய வாழ்க்கையை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் யாரை சொல்கிறேன்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து யோசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒன்றேன்னு சொன்னேன், சரி நீங்கள் யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்கள், நான் இப்போ வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். ஆமாம் கண்டிப்பாக நான் போனேன், என்னோடய ரூமில் இருக்க பெட்டியில் எடுத்து துணியெலாம் பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டு சொன்னேன், நீங்கள் எப்போ டிவிக்கு என்னோடய தளபதிக்கு என்னோடய அண்ணனுக்கு நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி என்னை வீட்டிலேருந்து கூப்பிடுங்க, அதுவரை உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பேச்சுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். கிளம்பும்போது இன்னொரு விஷயம் சொன்னேன், நீங்கள் வந்து எனக்காக வாழ்கிறேன். அதாவது பெத்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பிள்ளைங்களுக்கு சொல்லாமல் கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்க சரியான ஒரு ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கவில்லை. தன்னோட பிள்ளை சொல்கிறான், சரியான யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறான், ஆனால் அதை கேட்கவில்லை என்றால் எனக்கு எந்த மாதிரியான எதிர்காலம் எனக்கு உருவாகும், அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க வந்து பயந்துட்டாங்க, ஐயோ வேண்டாம் நாங்கள் மாறுறோம். நான் சொன்னேன், உங்களுக்கு மாறுறோன்னு நான் அன்றைக்கே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அம்மா டிவிகேவுக்கு அண்ணனுக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் சரின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு மாதம் உங்களோட நடவடிக்கை எதுவுமே இல்லையே. அதனால் நீங்கள் நல்ல ஒரு முடிவை யோசிச்சுடுங்க. நான் இப்போ போகிறேன், நீங்கள் எப்போ நல்ல முடிவு எடுத்து சரியாக என் அண்ணன் ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் ஓட்டு போடுங்க, மற்றவங்க ஓட்டு போடுறாங்க போடலை, எங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் ஓட்டு போடுங்க. நாங்கள் முயற்சி பண்ணியும் மற்றவங்களால தோர்த்தாங்கன்றது தன்னால் தோர்த்தாங்கன்றதோட மற்றவங்களால தோத்துட்டு என் அண்ணன் போட்டோம். ஆனால் என்னோடய வீட்டில் இருக்கவங்களால தோர்த்தாங்கன்றது ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் எப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறீங்களோ, எப்போ ஓட்டு போடுறேன்னு சொல்லுவீங்க, அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு போயிட்டேன். 3 நாள் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போயிட்டு வந்துட்டேன். 3 நாள் எங்கள் அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி தம்பி நீ வீட்டுக்கு வந்து நம்ம அரசியலையும் வீட்டோட பிரச்சனையை வந்து எடுத்துக்க வேண்டாம். நான் சொன்னேன், எதுமா அரசியல் எதுமா வீடு. நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு சேலை வாங்குகிறோம், ஒரு அரிசி வாங்குகிறோம், இல்லை என்ன பண்ணினாலும் அதில் அரசியல் இல்லைன்னு சொல்கிறியாம்மா? ஏம்மா இப்போது கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எவ்வளோ இருந்துச்சு, வீட்டு டேக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, பொருட்களோட வரி எவ்வளோ இருந்துச்சு, நம்மளோட மளிகை பொருட்களோட விலை எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி ஏன் டபுளாக இருக்குது? இதற்கான காரணம் என்ன? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. அதெல்லாம் எந்த அரசு தீர்மானிக்குது? நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அப்போ ஏன் உங்களுக்கு புரிதல் இல்லை? இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் மறுபடியும் அவரையே வந்து தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் என்னோடய வாழ்க்கை என்னாகும்? என்னோட தலைமுறைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என்ன நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற
ஒரு தனியால் அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தார், அவர் வந்து விஜய் வந்து அதிமுக திமுகவை விட தீங்கானவர், ஊழல் செய்கிறாருன்னு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் நீ சொல்கிற கட்சிக்கு போடுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற கட்சி 60 ஆண்டு காலமாக இது தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய அண்ணன் எல்லாம் இருக்கிற சொத்து புகழ் அவர் இல்லாத உச்சம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு, சேவைக்காக வராரு. அப்படின்னா நீங்கள் ஏன் அவரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னுட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. 3 நாள் என்னால் ஒரு நாள் பிரிஞ்சு எடுக்க முடியாது, எனக்கு என் புள்ள தான் முக்கியம், என் புள்ள என்ன சொல்கிறேன்னா அதை தான் நான் செய்வேன். அதனால் நானும் அப்பாவும் இனிமேல் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதாவே இல்லை, விஜய்க்கே ஓட்டு போடுறோம், நீ வந்து அப்படின்னு சொன்னோட்டி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் இருக்க என்னது திமுகவோட அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் போயிடுச்சு, திமுகவோட துண்டாம் தூக்கி எரிச்சே விட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவும் வாட்ஸ்அப்லாம் இது பண்ணி விட்டாங்க, வேண்டாம் அப்படின்ட்டு. நிறைய ஃபோட்டோலாம் கிடந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டேன், நானே தூக்கி போட்டுட்டு அண்ணனோட விஜயோட ஃபோட்டோவை ரூமில் போட்டு அழகாக கெத்தாக இருக்கேன். காரணம், நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம மட்டும் ஓட்டு போட்டால் பத்தாது, நம்மளோட அப்பா அம்மாவை கண்டிப்பாக மாற்றணும். அதுக்காக நீங்கள் வந்து அப்பா கிட்ட வந்து ரொம்ப ரூடாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இருக்கிற நிலைமையை சொல்லுங்கள். எதற்காக ஒரு கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கணும், எதற்காக இந்த கட்சியை தேர்ந்தெடுத்து நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்குன்றது நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நமக்கு தெளிவாக இருக்கிறனால தான் நம்ம விஜய் அண்ணனை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். எதனால்? ஊழல் இல்லாத ஆட்சி, பாதுகாப்பான ஆட்சி, மக்களுக்கு இலவசங்களை சொல்லி ஏமாத்துகிற ஆட்சி கிடையாது. உள்ளதை தரேன்னா தருவார், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். அவர் போல்டானவர், அவர் எதற்காகவும் விலைக்கு போக மாட்டார். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல கேரக்டர் இருக்கா ஒரு மனுஷன், அவரை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட அளவு கடந்த அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, தெளிவு இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மச்சான் பின்ன அக்கா சரி மாமா அத்தை எல்லா உறவினர் ஒருத்தரையும் விடாதீங்க. யாராருக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்கோ எல்லாத்தையும் விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போட வைங்க. அப்போ தான் விஜய் அண்ணனால் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். 2026 ஜெயிக்கணும்னா இளைஞர் படை மட்டும் பத்தாது, வெறும் 20% கூட பத்தாது. நமக்கு 45% 50% இருந்தால் மட்டும்தான் தனித்துவமான ஒரு முதலமைச்சரை நம்ம வந்து விஜய் அண்ணனை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்கள மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாடே மாறிடும். ஒவ்வொரு இளைஞனும் தன்னோட அப்பா அம்மா சொந்தக்காரவங்களை விஜய்க்கு ஆதரவை போட சொல்லிட்டாங்கன்னா தனி ஒரு மனிதனாக 60% விஜய் அண்ணனால் ஓட் பேங்க் எடுத்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் 2026 வாராருன்றது எந்த ஒரு தலைவனாலும் மறுக்கவே முடியாது. அதற்காக நம்ம பண்ண வேண்டியது ஒன்று, நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட சொந்தங்கள், இவங்களை திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்து விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போட வைக்கிறது. இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 20% வச்செல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் அடுத்த வீடியோ என்ன போட போகிறேன் தெரியுங்களா? திமுக பண்ணிய 2.0, அதாவது தீயசக்தி திமுக பண்ண 2.0 பண்ண இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் என்னன்றதை நான் அப்படியே லைவாக நம்ம வீடியோவை போட்டுருவோம். வர காலங்களில் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் அன்னை ஜெயிச்சு முடிகிற வர எலெக்ஷன் பணிக்காக மட்டும்தான் இருக்க போகுது. சரிங்களா? அதனால் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நாலேஜை நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறோம், அவங்களையும் விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போட வைக்கிறோம், வெற்றி பெறுகிறோம். நாளை நமதே அண்ணன் தளபதி வாழ்க.